ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கி vlog வந்து இங்கே என்னோடய நேட்டிவ்லேருந்து தான் வருது. இந்த vlogல நீங்கள் உடுமல்பேட் அண்ட் கோயம்புத்தூர் ரெண்டு இடத்துலையுமே பண்ண ஷாப்பிங் நிறையா பார்ப்பீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. இது வந்து உடுமல்பேட்டில் ஷூட் பண்ணது. என் தங்கச்சி பொண்ணு பார்த்திங்கன்னா என் ஹேண்ட்பேக்கை பார்த்தாலே அதுக்குள்ளே இருந்து இந்த பிந்தி புக்கில் இருக்கிற பொட்டெல்லாம் எடுத்து ஒட்டுறது தான் வேலை. இது நிறைய வீடியோஸில் நான் காட்டிட்டேன். அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணி நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிருக்கேன். எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் தான் இருக்கும். அதை எடுத்து ஒட்டிகிட்ருக்கா. இப்போ இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு வந்து நான் ஒரு புது மொபைல் வந்துட்டு அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன். அது ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துடலாம். மொபைல் ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பிராண்ட் இது வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட மோர் தென் 10 இயர்ஸாக சாம்சங் அப்புறம் எம்ஐ மொபைல் இது ரெண்டும் தான் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டு வந்து இந்த எம்ஐ பிராண்டு தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்டில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இஃப் சப்போஸ் நீங்கள் விவோ ஃபோனில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்குறீங்க, அதில் வந்து ஜிபி ஜாஸ்தியாக, ஸ்டோரேஜ் ஜாஸ்தியாக, நல்ல ஒரு ஸ்பீடோட ரேம் யூசேஜ் ஜாஸ்தியாக அந்த மாதிரி வச்சு எடுக்கிறது வந்து சப்போஸ் விவோலையோ இல்லை மற்ற பிராண்ட்லேயோ மோர் தென் 20,000 25,000 அப்படி இருக்குது அப்படின்னா சேம் அதே மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து எம்ஐயில் உங்களுக்கு வந்து 10 to 12,000 கிடச்சிரும். ஸோ இது ஒரு சைனா மேக் தான். இருந்தாலுமே வித்தின் ஒரு பட்ஜெட்டில், அதுவும் பெரியவங்களுக்கெலாம் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா உண்மையாகவே நான் வந்து இந்த பிராண்ட் சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா நானும் என் தம்பியும் யூஸ் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற மொபைலை வந்துட்டு எங்கள் அப்பா வாங்கிப்பார். ஆண்ட்ராய்ட் ஃபோன் புதுசுலாம் எனக்கு வேண்டாம், நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பழசு எனக்கு கொடுங்க, அது போதும் அப்படி தான் சொல்லிட்டு இவ்வளோ நாளுமே ரொம்ப பழைய ஃபோன் தான் வச்சுருந்தார். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த தடவை கூட கேட்டார், ஏதாவது பழைய ஃபோன் இருந்தால் கொடுத்துட்டு போன்ட்டு. எதுக்கு பழசு யூஸ் பண்ணுறீங்க, புதுசே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இது நான் அமேசானில் ஆர்டர் போட்டு எடுத்தது. இதோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா MI 13C. இதோட ப்ரைஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ 8,999. இப்போ ஒரு 2 to 3 டேஸாக அப்பா யூஸ் பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வித்தின் பட்ஜெட் 10,000க்குள்ளே ஒரு நல்ல ஃபோனு ஆண்ட்ராய்ட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்கன்னா நான் உண்மையாகவே அதை சஜஸ்ட் பண்ணுவேன். அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபோன் வாங்குகிற ஐடியா இருக்குது அப்படின்னா. அடுத்ததான் குக்கு FM ஆப்பில் வந்து 2 ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்ஸை வந்து இந்த வீடியோவில் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். குக்கு FM ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பை கிளிக் பண்ணி செல்ஃப் ஹெல்ப் செக்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த தடவை பார்த்திங்கன்னா பெண்கள் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிறதுக்கான நிறைய ஐடியாஸ் இருக்கிற புக்ஸ் வந்து இந்த தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் நான் கேட்டு முடித்த ஒரு புக்கு வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சஜஸ்ட் பண்ணுறேன். பில்ட் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். இந்த புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 13 எபிசோட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எபிசோடு வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். இந்த புக்ஸ் எல்லாமே தமிழில் தான் இருக்குது. நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போதே லாங்குவேஜ் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. டைட்டில் தான் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. எபிசோடு 1 வந்து கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் அந்த புக்கை தொடர்ந்து கேட்க விரும்புனீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் எடுங்க. இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பெண்கள் வீட்டிலேருந்தே சம்பாதிக்க நினைக்கிறீங்க, ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ நானாக ஒரு பொருளை வந்து விற்க ஆரம்பிப்பேன், ஆனால் யாருமே வாங்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா மக்களுக்கு கஸ்டமருக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அதை விற்றா தான் அவங்க வாங்குவாங்க. ஸோ நான் ஏதோ ஒரு பிஸ்னஸை தொடங்கிடுவேன், எல்லோரும் என் வீட்டில் வந்து வாங்கணும்னு நினச்சா அது நடக்காது. எந்த பொருளை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணணும், சின்ன லெவலில் ஆரம்பித்து அதை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு ரொம்ப நல்லா வந்துட்டு புரியிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்கிட்ட தொடர்ந்து வீடியோஸில் கேட்குறது, வீட்டில் இருக்கோம் எங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஏதாவது ஐடியாஸ் சொல்லுங்கன்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்தே ஸ்மால் பிஸ்னஸ் தொடங்கியிருக்கீங்க, ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது எப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த புக்கை வந்து கேட்கலாம். சப்போஸ் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கவங்களுக்கும் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இந்த புக்கில் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
இன்னொரு புக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸ்லீப் ஸ்மார்ட்டர் அப்படின்ற புக்கும் நான் கேட்டு முடிச்சுட்டேன். நம்ம வந்து ஒர்க் ஸ்மார்ட்டர், சேவ் ஸ்மார்ட்டர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஸ்லீப் ஸ்மார்ட்டர்னு ஒரு புக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ தான் எனக்கு வந்து தூக்கம் நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து புரிஞ்சுது. தூக்கம் வந்து கம்மியாகிறதுனால நம்மளோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றத பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸே சரியாக தூங்காதனால அவங்களோட ஒர்க்கிங் எஃபிஷியன்சி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் ப்ரூஃப்லாம் கொடுத்துருந்தாங்க. தூக்கத்தை வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம், எப்படி வந்து நிம்மதியாக தூங்கலான்னு நிறைய டிப்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக பேசியிருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்ல புக்கு. ஸோ 2 புக்குமே நீங்கள் கேட்க ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா போத் ஆனுவல் அண்ட் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. மாதம் உங்களுக்கு வந்து ஆட்டோ பே ஆக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பே பண்ணும்போது அந்த கூகுள் பேலையும் யூபிஐலையும் இருக்கிற டிக் மார்க்கை வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மந்த்லி அமௌண்ட் கட் ஆகாது. ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து இது தேவைப்படாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குக்கு எஃப்எம்மோட ஆப் டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்னோடய கூப்பன் கோடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் இன் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். சப்போஸ் என்னோடய கூப்பன் கோடு ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஆப்லேயே கூப்பன் கோடு காட்டும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற போத்தீஸ்குள்ளே வந்திருக்கோம். புது வீட்டு கிரகப்பிரவேசத்துக்காக பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டோம். ஒன்றா எல்லா வீடியோஸ்லேயும் உங்களுக்கு வரும். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா புது வீடு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்திருந்தோம். நிறைய கடை போயிருந்தோம். பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிங்கி ஷோரூம் போயிருந்தோம். அங்கேயும் நான் சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணேன். போத்தீஸ் இது வந்து கிராஸ்கட் ரோட்டில் இருக்கிற போத்தீஸ். கிராஸ்கட் ரோட்டில் நடந்து போகும்போதும் சரி, உள்ள போத்தீஸ்லையும் சரி, நான் வந்து இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நான் மீட் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு என்னை வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியுது அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பில்லிங் கவுண்டரில் கூட என் பின்னாடி நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க மருமல் கிச்சன் தானே அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்கிட்ட வந்து அவங்க பேசலை. ஒரு சிலர் வந்து பேசினாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு டவுட்டில் போயிட்டாங்க. ஸோ ஆனால் போத்தீஸில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நிறைய பேர்த்த மீட் பண்ணது. வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டு சாரீஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அது வந்து என்னோடய பொட்டிக்லேருந்தே எடுத்தாச்சு. குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வந்து ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கான பர்ச்சேஸ் தான் மெயினாக பார்த்திங்கன்னா அன்னைக்கு கோயம்புத்தூரில் நாங்கள் பண்ணோம். கோயம்புத்தூரில் வந்து கம்ப்ளீட்டாக பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக என்னோடய தம்பி வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ என்னோடய ஓன் பிரதர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. அவங்க கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. எங்கள் வீட்டில் இப்போது குழந்தைங்க ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ என் தம்பிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு. சித்தப்பா பையனுக்கும் அவனுக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு. என் தங்கச்சிக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ மொத்தம் அவங்க 6 பேர் ப்ளஸ் ஜீவன் 7 பேர் வந்து ஒரு இடத்துல இருந்தாங்க. அப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். இவ்வளோ பேர்த்த வந்து ஒரே டைமில் பார்த்தது பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. மேரேஜ் டைம்லலாம் மீட் பண்ணுவோம். இந்த கிரகப்பிரவேச வேலைனால நிறைய ட்ராவல் பண்ணிருக்கேன். நிறைய பேர்த்து வீட்டுக்கு போயிட்டு இன்வைட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பர்ச்சேஸும் நடந்துகிட்ருக்குது. ட்ரெஸ்ஸு வந்து பர்ச்சேஸ் பண்ணது ஒரு சிலருக்கு நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். நான் கையில் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் மட்டும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இது வந்து என் தங்கச்சி குழந்தைக்காக வாங்கின ட்ரெஸ்ஸு. அவள் வந்து உடுமலையில் இருக்கிறனால அவளோட ட்ரெஸ்ஸு மட்டும்தான் நான் வந்து எங்கிட்ட வச்சுருந்தேன். 2 ஃப்ராக் வந்து எடுத்திருந்தேன். இந்த 2 ஃப்ராக்குமே பார்த்திங்கன்னா இங்கே பொள்ளாச்சியில் பிங்கி ஷோரூமில் வாங்கினது. இங்கே உடுமலை பொள்ளாச்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிங்கி ஷோரூம் ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா உடுமலையிலும் பிங்கி பிரான்ச் இருக்குது. இது வந்து சேல் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் போட்டிருக்கிற ப்ரைஸ் வந்து 1000, 1100 அந்த மாதிரி இருக்குது. 50% டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருந்தது பிங்கியில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வாங்கின 2 ஃப்ராக்குமே 500, 550 அந்த ரேஞ்ச் தான் வந்தது. குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஷோரூம்லையுமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பெரியவங்களுக்கு கூட பரவாயில்ல. அப்புறம் இது வந்து போத்தீஸில் ஜீவனுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஷர்வானி ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அது வந்து நீங்கள் புது வீடு கிரகப்பிரவேச வீடியோவில் பார்ப்பீங்க அவன் போடும்போது. இது வந்து சும்மா வீட்டில் போட்டுக்கிற மாதிரியான பர்முடாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் போத்தீஸில் வாங்கினேன். பெங்களூரில் ஃபுல் பேண்ட்டு தான் கிடைக்கிது, ட்ராக் பேண்ட் மாதிரி. இந்த மாதிரி அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. அதனால் 3 எடுத்திருந்தேன்.
ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று 400 450 அந்த ரேஞ்சில் வந்தது. ஜீவன் பிறந்ததுலேருந்தே ஊருக்கு வரும்போதெல்லாம் நான் போத்தீஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ தடவை நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சாலும் அது கிளியறதில்ல, சாயம் போகிறதில்ல, ஒன்றுமே ஆகிறதில்ல. அளவு பத்தாம தான் தூக்கி ஓரமாக வைப்போம். எனக்கு வந்து 2 குர்த்தி மட்டும் நான் போத்தீஸில் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பிராண்டு. நியூ அரைவல்லாம் எந்த விதமான டிஸ்கவுண்ட்டும் இல்லை. ஆனால் போத்தீஸில் குர்த்தி செக்ஷனில் நிறைய டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. பை 1 get 1 ஃப்ரீ எல்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து ஓல்டு ஸ்டாக்குக்கு போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்து எடுக்கிற அளவுக்கு எனக்கு டைம் பத்தலை. ஏன்னா இவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறக்கே மோர் தென் 2 to 3 hours ஆகிடுச்சு. ஃபைனலாக தான் நான் குர்த்தி செக்ஷன் எனக்கு போயிருந்தேன். ஸோ கைக்கு கிடச்ச ஒரு 2 குர்த்தி இதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் அண்ட் கிரே கலர் மிக்ஸ்டு. அடுத்தது வந்து ஒரு பிங்க் கலர் குர்த்தி. ஆக்சுவலாக ட்ரையல் ரூமில் ட்ரையல் பார்த்து தான் எடுத்தேன். ஆனால் இந்த பிங்க் குர்த்தி மட்டும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த பிளாக் குர்த்தி ரொம்ப நல்ல குவாலிட்டி, செம்ம சாஃப்டாக இருந்தது. ஏதோ ஸ்பன் மெட்டீரியல் மாதிரி. இது வந்து காட்டன். நெக்ஸ்ட்டு தேர்டு நீங்கள் பார்க்குற இந்த ப்ளூ கலர் குர்த்தி வந்து நான் இங்கே ட்ரெண்ட்ஸ் ஷோரூமில் உடுமல்பேட்டில் பர்ச்சேஸ் பண்ணது. அதுவும் ஏதோ சேல் போட்டிருந்தாங்க. 1200 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். போத்தீஸில் வாங்கின 2 குர்த்தியுமே 999 அந்த ரேஞ்ச் தான் வந்தது. ஸோ குர்த்திஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நியூ அரைவலில் எந்த விதமான சேலும் அவங்க போடலை. நியூ இயருக்கான ஆஃபர் வந்து ஓல்டு ஸ்டாக்கில் போட்டிருந்தாங்க. அதனால நான் அது எடுக்காமல் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு பர்ச்சேஸ் பண்ணதில் ட்ரெண்ட்ஸில் வாங்கின இந்த குர்த்தி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நல்லா பார்ட்டி வியர் மாதிரி நல்லா கிராண்டாக இருக்கும். சரி, கிரகப்பிரவேஷ டைமில் நைட்டு போட்டுக்கலாம், முன்னத்து நாள் நைட்டுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம்னு இது எனக்காக நான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா இப்போது லெக்சரர் ஜாபில் ஜாயின் பண்ணி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஐ மீன் ரெகுலர் லெக்சரராக. ரொம்ப நாளாக இந்த ஸ்பெக்ஸு போடுறத நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஸ்பெக்ஸு போடாமல் நம்மளால் சர்வைவ் ஆகவே முடியாதுன்ற ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். அங்கே பெங்களூரில் வந்து நான் ஐ டெஸ்ட்டுக்கு போகாமையே இருந்தேன். சரி, ஊருக்கு வரும்போது பண்ணிக்கலாம், ஐ டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்பெக்ஸ் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த ஷோரூம் வந்திருக்கேன். அதாவது எனக்கு வந்து ஷார்ட் சைட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரீடிங் கிளாஸ் எல்லாம் ஒன்றும் தேவைப்படலை. நல்லா தான் இருக்குது கண். பட் ரொம்ப நேரம் வந்து லேப்டாப்பும் மொபைலும் பார்க்குறனால எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஐஸில். ஸோ அதுக்காக ரேடியேஷன் ஃபில்டர் ஸ்பெக்ஸு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் மெயினாக பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்ததாக கொஞ்சம் லாங் சைட் இருக்குது, தூரமாக இருக்கிறது வந்து சரியாக தெரியல. அதுக்காக ஒரு ஸ்பெக்ஸ் வாங்கிட்டு அடுத்ததாக எஸ்பிஐ பேங்க்குக்கு வந்திருக்கோம். பேங்க்லேயும் நான் வந்து சப்ஸ்கிரைபர் ஒரு மேடம் வந்து மீட் பண்ணேன். பேங்க்கில் அவங்க ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. அவங்க வந்து எங்கிட்ட எழுந்து வந்து பேசினாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. பேங்க்குள்ளே நம்ம ஷூட் பண்ண முடியாது, அது வந்து அவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ எதுக்காக எஸ்பிஐ பேங்க் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நகை அப்பா வந்து எனக்கு மேரேஜ் டைமில் போட்டது எல்லாமே லாக்கரில் தான் இருந்தது. பெங்களூரில் நான் பர்ச்சேஸ் பண்ண வீடு டைமில் பார்த்திங்கன்னா நிறைய நகையை நான் அடமானத்தில் வச்சுருந்தேன். அதெல்லாம் கஷ்டப்பட்டு இப்போ தான் திருப்பணும். ஒரு 2 to 3 years பேக் தான் அதெல்லாம் வந்து நான் திருப்பியிருந்தேன். மறுபடியும் இப்போ கொண்டு போய் நிறைய நகையை அடமானம் வச்சு நிறைய விற்க வேண்டியதாக இருக்குது புது வீட்டுக்காக. இதெல்லாம் இப்போ நான் ரீசெண்டாக ஜிஆர்டியில் வாங்கின ஜுவல்ஸ் உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பெரிய ஆரமும் இப்போ நான் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண இந்த பேங்கிள்ஸ் மட்டும்தான் வச்சுக்க போகிறேன். கிரகப்பிரவேஷம் அப்போ போடுறதுக்காக ஒரே ஒரு ஆரம் வளையல் மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாமே நாங்கள் வந்து பழசெல்லாம் சேல் பண்ண போகிறேன். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அடமானத்துக்கு தான் போகுது. இதுக்கு ரீசன் வந்து நாங்கள் போட்ட பட்ஜெட்டை விட ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில். அதில் வந்து பில்டருக்கு வந்து நாங்கள் நிறைய அமௌண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியதாக இருக்குது. லோன் வந்து நாங்கள் கம்மியாக தான் போயிருந்தோம். ஏன்னா லோன் எங்களால் கட்ட முடியாது ரொம்ப ஜாஸ்தியாக போனால். அதுக்கப்புறமா பர்சனல் லோன் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தோம். பர்சனல் லோன் எடுத்தால் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தி. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா, இது பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஐ மீன் நெக்லஸ் அது வந்து நான் லலிதா ஜுவல்லரியில் 10 years பிஃபோர் அப்போ பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரி மதுரையில் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் இல்லை. லலிதா ஜுவல்லரியில் போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணது. இது வரைக்கும் நீங்கள் எந்த வீடியோஸ்லையுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அது வந்து நான் பெங்களூர் வீடு வாங்கினப்போ அடமானம் வச்சுட்டு ரீசெண்டாக தான் மீட்டிருந்தேன். அது மறுபடியும் அடமானத்துக்கு போகுது. அப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா செட்டு வந்து அப்பா எனக்கு மேரேஜுக்கு போட்டது. இதில் வந்து நான் கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 20 பவுன் வந்து விற்கிறேன்.
அது எதெல்லாம் வந்து விற்கிறேன், எதெல்லாம் வந்து அடமானத்துக்கு போச்சு அப்படின்றத டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து அப்பா தான் கொண்டு போகிறாரு விற்கிறதுக்காக. அப்பா எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் ஷூட் பண்ணது. பேங்கிள்ஸ் எனாமல் வச்சு ஒரு 3 பேங்கிள் வந்து நான் சேல் பண்ண சொல்லிட்டேன். அது வந்து எனக்கு கைக்கு வந்து பத்தலை. அது ரொம்ப சின்ன சைஸாக போயிடுச்சு. அது வந்து மேரேஜ் டைமில் வாங்கினது. ஸோ அதனால தான் இப்போ புதுசாக நான் பேங்கிள்ஸ் சீட்டு போட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து அப்பாவோட செயின் 3.5 பவுன் என்னமோ இருந்தது. அதையும் விற்கலான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வேறு வழி இல்லை. நம்ம வீடு கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி பில்டர் வந்து நமக்கு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னா இந்த நகையெல்லாம் வந்து விற்க வேண்டியதாக இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா மோர் தென் 25 பவுன் வந்து நான் சேல் பண்ணிட்டேன். இந்த வீடியோ போஸ்ட் ஆகும்போது சேல் ஆகிடுச்சு. அதில் டைமண்ட் நெக்லஸையும் வந்து அப்பாட்ட வந்துட்டு அடமானம் வைக்க சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ மேபி இப்போது எப்படி பெங்களூர் வீடு முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் நாங்கள் மீட்டோம், அந்த மாதிரி மீட்டர்லாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் கொடுத்துருக்கேன். பாசிவ் இன்கம் ஐடியாக்காக தான் அது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். மேலே வாடகைக்கு வந்ததுக்கப்புறமா அந்த அமௌண்ட்டை வாங்கி, வாடகை அமௌண்ட்டை வாங்கி லோன் கட்டிடலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மீட்டுக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ அப்பா வந்து எங்கே கொண்டு போய் விற்றாரு, அது மாதிரி எந்த அமௌண்ட்டுக்கு வந்து அது போச்சு அப்படின்றதெல்லாம் நான் பெங்களூர் வந்ததுக்கப்புறமா டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு வந்து இங்கே உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இல்லை. ஏன்னா வீட்டில் வந்து நிறைய கெஸ்ட் இருக்காங்க. அதனால் எனக்கு வந்து அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்திங்கன்னா நான் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் தான் போஸ்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பா வந்து கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டாரு அதெல்லாம் சேல் பண்ணுறதுக்காக. நானும் ஜீவனும் அதுக்கப்புறமா இது வந்து உடுமல்பேட்டில் இருக்கிற ஒரு பெரிய கிரவுண்டு, அங்கே வாக்கிங் போகலான்னு வந்திருந்தோம். அடுத்த வீடியோவில் கிரகப்பிரவேசத்துக்கு வந்து நிறைய பர்ச்சேஸ், புது வீட்டுக்காக நிறைய பாத்திரம், அதுக்கப்புறமா கணபதி ஹோமத்துக்காக நிறைய திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.